வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, நேத்து வீடியோல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு வார்னிங் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ஈரானோட பதிலடி என்ன மாதிரி இருந்துச்சு, மெக்சிகோல திடீர்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட உருவ பொம்மையை எதுக்காக எரிச்சாங்க, அது எல்லாத்த பத்தியுமே ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வாரோட அடுத்த கட்டமா ஈரானை அன்னைக்கு நைட்டு ஒரே ராத்திரியில அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதனால எல்லாருமே பயத்துல இருந்தாங்க. ஈரான் மக்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாத தெய்வமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இங்க நடந்ததே வேற. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தற்காலிகமா இந்த போரை திரும்பவும் 2 வாரத்துக்கு நிறுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஈரானும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த வார ஸ்டாப் பண்ணிருக்காங்கல்ல, இது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு மட்டும் தானா இல்ல லெபனானுக்கும் பொருந்துமா? இதுக்காக இஸ்ரேலோட பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த போரை நிறுத்துறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது பாகிஸ்தானோட பிரதமர் தான். அவருக்கு இதனால என்ன லாபம், இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்க இந்த வாரானது 40 நாளா நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த வாரம் இதோட முடிஞ்சிரும், ஈரான் அப்படிங்கிற ஒரு நகரமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவே பயம் காட்டிட்டு இருந்தாரு. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஈரான் சொன்ன அந்த 10 டிமாண்டையும் நாங்க ஏத்துக்கிறோம், இந்த வாரம் இப்போ டெம்பரவரியா 2 வாரத்துக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஈரான் ஃபர்ஸ்ட் அந்த 10 டிமாண்டா அமெரிக்கா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த போர் அப்படிங்கிறது நீ இப்போ நிறுத்திட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக என் மேல ஈரான் மேல போர் தொடுக்க கூடாது, இந்த போரை முழுசா நிறுத்தணும். இன்னொரு விஷயம், நான் 2 நாள் தள்ளி வைக்கிறேன், 1 வாரம், அதுக்கப்புறம் 10 நாள், இந்த மாதிரி ஒரு டைம் கொடுக்குறீங்கல்ல, அது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷனா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த போரால மிடில் ஈஸ்ட்ல ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அவங்க அந்த ஒரு இடத்துல ஒரு மோதலோ சண்டையோ எதுவுமே இருக்கக்கூடாது, மிடில் ஈஸ்டே ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போரை ஈரான் மேல மட்டும் இல்ல, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க லெபனான், ஈராக், ஏமன் இந்த மாதிரியான நாடுகள்கிட்டையும் நீங்க எப்பவுமே இதுக்கப்புறமா போர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல, அதை திரும்பவும் துறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடுனதே ஈரான் தான், அவங்க ஏன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையா அதை வைக்கணும் அப்படின்னு. அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அமெரிக்காவோட 5வது கடற்படை ஈரானோட கடல் பகுதியில எப்பவுமே ஒரு ரோந்து பணியில இருக்காங்க. அவங்க இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடுற மாதிரி இருந்தாலும் அங்க அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மேல பொருளாதார தடை போட்டிருக்காருல்ல, அப்போ பொருளாதார தடை போட்டிருக்க இந்த நேரத்துல மற்ற நாடுகள் அவங்க கூட ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணா அவங்க மேலையும் பொருளாதார தடை போடுவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாரு. அதனால இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வர்ற மற்ற நாடுகளோட கப்பல்களும் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதனால நீங்க வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி வர்ற கப்பலோட அந்த போக்குவரத்து இருக்குல்ல, அது எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம அவங்க பத்திரமா அந்த இடத்தை விட்டு கடந்து போறதுக்கான ஒரு முழு உத்தரவாதத்தையும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியுமே ஈரான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்ப அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்த இந்த போரால ஈரான்ல ஏகப்பட்ட இடங்கள் ரொம்பவே சேதாரமாயிருக்கு, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே அமெரிக்கா எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியுமே கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த பொருளாதார தடை போட்டிருக்காங்கல்ல, அது எல்லாத்தையுமே முழுசா நீக்கிறணும் அப்படின்னு சொல்லியுமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. இந்த பொருளாதார தடை போட்டதுனால இப்போ ஈரானோட நிதியா இருக்கட்டும் இல்ல அவங்களோட சொத்து எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா லாக் பண்ணிருக்காங்க. சோ அதை நீங்க மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியுமே கேட்டிருக்காங்க. 9வது விஷயமா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறமா நாங்க அணு ஆயுதங்கள் எதுவுமே வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுதான் நம்புற மாதிரி இல்ல. ஒருவேளை ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, டைரக்டா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானையே அழிச்சிருவாங்க. ஆனா ஏன் ஈரான் இப்படி சொன்னாங்க அப்படின்னே தெரியல. இது எல்லாத்தையுமே நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த போரை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இப்போ ஈரான் 2 வாரத்துக்கு மட்டும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ இதுக்கு இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, அமெரிக்கா சொன்னதுக்கு நாங்க ஓகே சொல்றோம்,
ஆனா இந்த ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது லெபனானுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. லெபனான்ல இருக்க ஹெஸ்புல்லா அமைப்புகளை நாங்க வந்து அட்டாக் பண்ணுவோம், இந்த போருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன கையோட இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, லெபனானை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால 8 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே கொடூரமான ஒரு செயல். இது சம்பந்தமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இஸ்ரேல் பிரதமரை வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்களா? ஏன்னா ஈரானோட அந்த 10 டிமாண்ட்ல லெபனான் மேல எந்த ஒரு போர் நடவடிக்கையுமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குதானே. அது எல்லாத்துக்குமே ஓகே சொல்லி தானே வந்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாரு. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் வந்து திரும்பவும் லெபனானை வந்து அட்டாக் பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. சரி, ஓகே, இந்த போர் நிறுத்தத்துக்கு முக்கியமான காரணமா யார் இருந்திருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானோட பிரதமர் தான். அவரோட பேர் வந்து ஷெரீப். அவருக்கு இந்த போர் நிறுத்தத்தால என்ன லாபம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அமெரிக்கா, ஈரான் 2 பேருமே வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ரொம்பவே ஒரு நட்பான நாடுகளா இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஈரான் வந்து நான் சொன்னா கேப்பா அப்படிங்கிறத அமெரிக்கா நம்புச்சு அப்படின்னா இப்போ அமெரிக்கா சைட்ல இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிதியா இருக்கட்டும், இல்ல ஒரு ராணுவ ஹெல்ப் ஏதாவது இருந்தா அமெரிக்கா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் பாகிஸ்தான் வந்து இந்த ஒரு பேச்சுவார்த்தையை வந்து நடத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயம், பாகிஸ்தானும் சீனாவும் வந்து ரொம்பவே நெருக்கமான ஒருத்தவங்க. சீனாவுக்கு எரிபொருள் தேவை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்காக அவங்க யாரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னா ஈரானை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சைட்ல இருந்து சீனா கொடுத்த பிரஷரால தான் பாகிஸ்தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி ஈரானை அவர் வந்து அழிச்சிருந்தாரு அப்படின்னா அங்க இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பாகிஸ்தானுக்கு தான் வந்து போற மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கும். ஏற்கனவே பாகிஸ்தான்ல பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ இவங்களும் ஈரான்ல இருக்க மக்களும் அங்க வந்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு இன்னும் சிரமமாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் வந்து பாகிஸ்தான்ல வந்து இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு. இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ 2 நாட்டுக்கு இடையில பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரையுமே வந்து சமரசமா பேசி இந்த போரை வந்து நான் நிறுத்தி வைக்கிறதுக்கு நான் ஒரு சமாதான புறாவா நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு கெத்து காட்டுவோம்ல, அந்த ஒரு விஷயத்துக்காகவுமே வந்து பாகிஸ்தான் வந்து இப்படி ஒண்ணு பண்ணதாகவும் சொல்லப்படுது. சரி, ஓகே, இப்போ இந்த போர் நிறுத்தத்தால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னா, எப்போ வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த போரை 2 வாரத்துக்கு நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அப்பவே கச்சா எண்ணெயோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. 120 பேரல் இருந்தது, இப்போ வந்து 100க்கும் கம்மியா வந்து குறைஞ்சிருக்கு. சரி, இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு லாபமுமே இருக்காது. இப்போ கச்சா எண்ணெயோட விலை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா தங்கத்தோட விலை வந்து அதிகமாயிரும் அப்படிங்கிற ஒரு பயமுமே மக்களிடத்துல ரொம்பவே அதிகமான ஒரு விஷயமா இருக்கு. தங்கத்தோட விலை வந்து இதுக்கப்புறமா அதிகமாக தான் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் உலக சந்தையில இருக்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், ஏன்னா ட்ரம்ப் அவர்களை வந்து நம்ம நம்பவே முடியாது. அவர் வந்து மாத்தி மாத்தி பேசக்கூடியவர். திடீர்னு இந்த மாதிரி 2 வாரத்துக்கு போற நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் மேல அட்டாக் பண்ணா என்ன பண்றது? அதுக்காக தான் ஈரான் வந்து பக்காவா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க கையில இப்போ வரைக்குமே ஸ்டாக்கா 15,000 ஏவுகணை, 45,000 ட்ரோன் வந்து வச்சிருக்காங்க. சோ ஈரான் வந்து எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்காங்க. இந்த போர் நிறுத்தத்தை ஈரான் மக்கள் வந்து ரொம்ப பெருசா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த போர்ல ஈரான் மக்களுக்கு தான் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த டெம்பரரியா இல்லாம எப்பவுமே அங்க இருக்க மக்கள் வந்து அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமா இருக்கு. இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இல்லாம இதுக்கப்புறமா அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல இஸ்ரேலா இருக்கட்டும் ஈரான் மேல எப்பவுமே போர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் மட்டும் இல்ல, எல்லாரோட கருத்தாவுமே அதுதான் இருக்கு. இதுக்கான பேச்சுவார்த்தையை ஏப்ரல் 10ஆம் தேதி அந்த பாகிஸ்தான்ல இதுக்கான பேச்சுவார்த்தையை ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த போர் வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் தொடருமா இல்ல இந்த போர் இத்தோட முடியுமா அப்படிங்கிறது. ஃபைனலா ஒரு விஷயம், ஒரு போர்ல நம்ம தோத்து போறதை விட வேடிக்கை பார்க்கறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே அவமானமான ஒரு விஷயம். இந்த போற வரைக்கும் ஈரான் வந்து எத்தனையோ பெரிய தலைவர்களை இழந்தாலும் அவங்க வந்து எல்லாத்துக்கும் தைரியமா அமெரிக்கா, இஸ்ரேல் அப்படிங்கிற 2 மிகப்பெரிய நாடுகளை எதிர்த்து போர் செஞ்சாங்கல்ல, அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அந்த வெற்றியை தான் இப்போ ஈரான் மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஈரான் மக்கள் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு அவங்க தகுதியானவங்களா? அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போரை வந்து 2 வாரம் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஓகே சொல்லிட்டு இப்போ இஸ்ரேலோட பிரதமர் வந்து லெபனானை அட்டாக் பண்றதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.